நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அண்மையில் சகோதரன் ஒருவர் இறந்த விஷயம், அதாவது ரெயினுக்குள்ள தண்டவாளத்தை தலை வச்சிருந்த விஷயம், இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திய விஷயம். இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்த வரையில் அப்படின்னு சொல்கிறதா, அல்லது ஐரோப்பாவை அப்படின்னு சொல்கிறதா, இலங்கைன்னு சொல்வதா, இது சம்பந்தமான பேர் விவரங்கள் அதை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க. இந்த வீடியோ தேவையில்லைன்றவங்க வீடியோ பார்க்க தேவையில்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். பார்ப்பவர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் குறிப்பிட்ட சகோதரன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையை சேர்ந்த குறிப்பிட்ட சகோதரன் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாரு. கஷ்டப்பட்டு நிறைய காசுகள் செலவழித்து வட்டிக்கு வாங்கியிருப்பார், சொந்தக்கார கடன் வாங்கியிருப்பார். எல்லாருமே அப்படி தான் வாரது. ஒரு காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 லட்சம், 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம், 12 லட்சம், 18 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் என்று ஃப்ரான்ஸுக்கு வந்த நபர்கள் இப்போ ஃப்ரான்ஸுக்கு வருவதாக இருந்தால் 80 லட்சம், 90 லட்சம், அவ்வளோ காசையும் வட்டிக்கு வாங்கி இங்கே சேர்வது அப்படின்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு இங்கே இருப்பவர்களுக்கு தெரியும், இருக்கிற சகோதரர்களுக்கு புரியும். அப்படி தான் இந்த குறிப்பிட்ட சகோதரனும் நிறைய கடன்பட்டு வந்தாக வெளியாக இருக்கிற தகவல்கள் அவருடைய நண்பர்கள் சொல்லியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த லக்ஷன் அப்படின்ற சகோதரன் தான் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறாரு. 24 வயசு, சின்ன வயசு. இங்கே விசா போட்டு விசா கேட்டிருக்கிறாரு. ஒஃப்ராவில் விசா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதன் விளைவாக குறிப்பிட்ட சகோதரன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இறந்திருக்கிறாரு, தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. இல்லை, இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஒஃப்ராவில் விசா ரிஜெக்ட் பண்ணினா, நான் எல்லாருடையும் எனக்கு தெரிஞ்ச தனிப்பட்ட ரீதியாக தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் தான், ஒஃப்ராவுக்கு நீங்கள் விசா போடுறீங்கன்னு சொன்னால் 50% உங்களுக்கு கிடைக்கும், 50% கிடைக்காதுன்னு நினச்சிக்கொள்ளுங்க. அப்படி அதில் 50% கிடைக்குது, 50% கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சரி, கமிஷனில் ட்ரை பண்ணலாம். கமிஷன்லேயும் சரி, அதிலே நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரீஅப்பிள் போடலாம். 1ஆந்திரமோ 2ஆந்திரமோ போட்டு இப்போ 24 வயசு அண்டைக்கில் எப்படியாவது நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் எடுக்கலாம். இல்லை, நாங்கள் ஏற்கனவே இது சம்மந்தம் ஒரு வீடியோ போடுவோம், அதாவது வேலை சம்பந்தமாக ஒரு முதலாளியிடம் போயிட்டு வேலை தேடி எடுத்து முதலாளி ஊடாகவோ அல்லது இமிக்ரேஷன் எடுப்பதோ ஏதோ ஒரு வழியில் ஃப்ரான்ஸில் விசா எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்படி உயிரை மாய்ப்பது அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், குறிப்பிட்ட சகோதரன் அவர் ஃப்ரான்ஸ், அதாவது பாரிஸ்லேருந்து வெளியில் அவுட் ஆஃப் பாரிஸில் ஃப்ரான்ஸின் வெளிப்பகுதியில் ஒரு உணவகத்தில் வேலை செஞ்சுருக்கிறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மாதங்களாக சம்பளங்கள், 3 மாதங்கள் இல்லை, நிறைய மாதங்களாக சம்பளம் கொடுக்கவில்லை. குறிப்பிட்ட சகோதரன் சம்பளங்கள் கேட்ட பொழுதும் அது அவர் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் அவருக்கு கையில் காசுகள் இருந்துச்சா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியலை. ஆனால் தன்னால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியல. அவர் மன உளைச்சலில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பல மாதங்கள் சம்பளம் கொடுக்கல அப்படின்ற போது அது யாருக்குமே, அது இங்கே விசா இருப்பவராக இருந்தாலும் சரி, விசா இல்லாதவராக இருந்தாலும் சரி, அவரோட வேலைக்கு தான் ஊதியம். விசாவுக்கு ஊதியம் இல்லை. விசா அப்படின்றது நீங்கள் போய் விசா பதிகிறதுக்கு அல்லது உங்களை இந்த நாட்டில் வசிப்பதற்கான ஒரு ஆதாரம் தான் விசாவை ஒழிய, ஒரு சகோதரனுக்கு விசா இல்லை என்பதற்காக இங்கே வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி, அல்லது அவர் செஞ்ச வேலைக்கு ஊதியம் கொடுக்கக்கூடாதோ அப்படின்னு இல்லை. சட்டத்தின்படி சில நேரங்களில் பிழையாக இருக்கலாம். ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட சகோதரன் வேலை செஞ்ச காலத்துக்குரிய சம்பளம் கொடுத்திருக்க வேண்டும். அது தமிழ் முதலாளியா அல்ல யாருன்னு சொல்லி தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. ஆனால் அதனால் அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக என்ன சொன்னால், விசா ரிஜெக்ட் பண்ணிட்டு வேலைக்கு போனத வேலையில் சம்பளம் தரல அப்படின்ற ஒரு பிரச்சனை. இந்த நேரத்தில் அவர் தவறான முடிவெடுத்து அவருடைய உயிர் போயிருக்கிறது. ஆனால் ஊடகங்கள், இந்த சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையில் சொல்லப்பட்ட விஷயம், அவர் குடிபோதைக்கு அடிமையானவர், போதைக்கு அடிமையாக இருந்தார், அதனால தான் இவர் தற்கொலைக்கு போனார்.
காதல் தோல்வி, அதனால தான் தற்கொலைக்கு போனார். இப்படி பல்வேறுபட்ட தவறான கருத்துக்கள் வந்து ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தது. ஆனால் அவருடைய நண்பர்கள் சொல்கின்ற விஷயம் வந்து இல்லை, அவர் வந்து அப்படியான ஒரு விஷயத்தில் அவருக்கு இருக்கவில்லை. அவர் வந்த காலத்திலிருந்து வேலை என்று தெரிஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சம்பளமும் கொடுக்கல. அதே நேரத்தில் ஒஃப்ராவில் வந்து விசாவும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதனால தான் இறந்திருப்பதால் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ரொம்ப கவலையான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், இப்படியான ஒரு இதில் அந்த சகோதரன் வந்து எடுத்த முடிவு என்னை பொறுத்தவரையில் தவறான முடிவு. என்ன காரணம் என்று சொன்னால், விசா அப்படின்றது எப்படியோ ஏதோ ஒரு வழியில் வந்து விசா எடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விசா வந்து கிடைக்கும். அதில் நீங்கள் போன வழிபுல இப்படியான தவறுகளை யாருமே செய்யாதீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால், விசா தான் நீங்கள் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிப்பதல்ல. நீங்கள் விசா இல்லாவிட்டாலும் முடிஞ்சவரை ஓடி ஓடி உழையுங்க. ஒரு காலங்களில் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை அப்படின்றது வந்து அவ்வளவுக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள். ஆனால் இப்போ வந்து நண்பர்களும் உதவி செய்கிறார்கள் இல்லை. ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் அவரவர்களுக்கு வந்து தங்க வேலை, அவர்கள் வந்து தங்களுடைய குடும்பம், தங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு போகிறார்கள். எல்லாருமே கைபேசியில் உலகம் என்பதால் கைபேசியில் மூழ்கி போயிருக்காங்க. ஒரு நண்பருக்கு உதவி செய்கின்ற வகையில் இங்கே யாருமே இல்லை. அதுதான் உண்மை. ஒருத்தனுக்கு வேலை இல்லை என்று சொன்னால், ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு ரூமில் ஒரு ஸ்டூடியோவாக இருந்த ஸ்டூடியோவில் வந்து கிட்டத்தட்ட 8 பேர் 10 பேர் இருந்திருப்போம். 8 பேருக்கு கூட இருந்த வரலாறுகள் இருக்கிறது. அந்த 8 பேருமே விசா இருந்தேன்னா இல்லாட்டிக்கேன்னா ஒருத்தருக்கு தான் விசா இருக்கும். அவரோட பேர்லாம் வீடு இருக்குது. மிட்ட 7 பேருக்குமே வந்து விசா இருக்குது. அதனால் அந்த 7 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கேயாவது தேடி வேலை எடுத்து கொடுத்துருவார்கள். வாட்ஸ்அப்பில் போயிட்டு யாரிடமாவது ஒரு தெரியாதவரிடம் போய் நின்று நீங்கள் விசா வேணும், என்ன வேலை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக வேலை நம்பர் தருவாங்க. ஓகே, இந்த நம்பருக்கு அடிங்க, நான் எப்படியாவது வேலை தேடி தரேன்னு சொல்லி அப்படி இருந்த ஒரு காலம். ஆனால் இப்போ வந்து அவ்வளோத்துக்கு உதவி செய்பவர்கள் யாருமே இல்லை. மற்ற இங்கே வருபவர்களுடைய அளவும் வந்து கூடவாக இருப்பதனால அதுக்கான வாய்ப்புகளும் வந்து சரியான வேலைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் சரியான குறைவாக தான் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படி இந்த உயிரை மாய்ப்பது, ஒரு தவறான முடிவு எடுப்பது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். வாழ்க்கையில் தோல்விகள் எவ்வளோ வரலாம், அந்த தோல்விகளையும் கடந்து நாங்கள் வெற்றிக்கு நோக்கி ஓடுறது தான் வாழ்க்கை. ஒரு விசா இல்லை அப்படின்றதுக்காண்டி உயிரை மாய்த்து விட்டால் அடுத்த கட்டத்தை நான் எப்படி நகர்வது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி உங்களுடைய பெற்றோர்கள் இங்கே அனுப்பியிருப்பார்கள். இப்போ அங்கே இருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய உயிர் போயிடுது. அந்த கடனை பார்ப்பதா, உங்களுடைய உயிரை பார்ப்பதா, உங்களுடைய உடலம் வந்து இங்கே அங்கே கொண்டு போவதா, உங்களுடைய உடலத்தை கூட பார்க்க முடியாத நிலைமை. என்ன சொன்னால் அந்த தலையும் உடலமும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் 2 போயிருந்தது வந்து நாங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்படியான ஒரு வேதனையான விஷயங்களை வந்து தயவு செஞ்சு யாருமே செய்யாதீங்க. ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஒரு வழி மூடப்பட்டிருந்தால் நிச்சயமாக இன்னொரு வழி எங்கேயாவது திறந்துருக்கும். அதை அப்படி யோசிங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஒஃப்ராவில் விசா ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் சொன்னால், நீங்கள் ஒஃப்ரா விசா போடுறீங்கன்னு சொன்னால் 50% நம்பிடுங்க உங்களுக்கு அந்த விசா கிடைக்கும்னு சொல்லி 50% நம்பிடுங்க கிடைக்கான்னு சொல்லி. கமிஷனில் போடுறீங்களா அதையும் அப்படி தான் 50% கிடைக்கும் 50% கிடைக்கான்னு சொல்லி நம்பிடுங்க. ரீஅப்பிள் இருக்கிறது அல்லது வந்து இமிக்ரேஷன் கேட்கலாம் அல்லது ஏதோ ஒரு வழிகள், எங்கேயாவது ஒரு வழி கிடைக்கும், ஏதோ ஒரு வழிகளில் கிடைக்கலாம். இல்லாட்டி ஆக மிஞ்சி போயினா நீங்கள் தனி மனிதராக வந்திருப்பீங்கன்னா உழைச்சி கடனை கட்டினீங்க சொன்னாலும் இங்கே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சாச்சும் அந்த பெண்ணினுடைய விசாவினூடாக ஒரு இமிக்ரேஷன் விசா எடுத்திருக்கலாம். இப்படியான தவறான முடிவுகளை சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணமானவராக இருந்தாலும் சரி எடுக்காதீங்க. சின்ன நேரங்கள் திருமணமான சகோதரனாக இருந்தால் அவருடைய பிள்ளைகள் அங்கே இருப்பார்கள், சின்ன பிள்ளைகளாக இருப்பார்கள். எப்படி நான் பிள்ளைகளை பார்க்காத அந்த மனவலி, மனைவியை பார்க்காத வழி, பெற்றோரை பார்க்காத வழி, அப்படி நிறைய இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வேலை வீடு அப்படி போய் வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதெல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்படி தவறான முடிவுகளை எடுத்து உங்களுடைய உயிரை மாய்த்து அது உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் வெளியே கொடுக்குறத விட, இப்போ எங்களை போல் நாங்கள் இந்த நாட்டில் இருந்து கொண்டு எங்களுடைய உறவுகளுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு யோசிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் வந்து இப்படியான உயிர் இழப்புகளை கேட்கின்ற பொழுது கஷ்டமாக இருக்கிறது. நிறைய சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலையொலிகளில் வந்து நிறைய விஷயங்களை பாய்ந்திருந்தார்கள். உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம். ஒரு சில பொய்யான தகவல்களும் வழியாக இருந்தன, அவற்றை கடந்து போவோம். ஆனால் இப்படி யாருமே தயவு செய்து உங்களுடைய உயிரை மாய்க்காதீங்க. வந்தால் விசா இல்லையா, வேலை எங்கே கிடச்சிச்சுன்னா வாழ்க்கையை பாருங்கள். அதே மாதிரி 1 மாதம் 2 மாதம் சம்பளம் தரலைன்னு சொன்னால் அந்த வேலை இடத்துல விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்த போய் வேலை செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எப்படியே தெரியல, ஆனால் பழைய ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விசா இல்லை, வீடு இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியத்தக்கனா 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் கூட வச்சு சாப்பாடு போட்டு வேலை கிடைக்கும் வரைக்கும் வச்சு பார்த்த சகோதரர்கள் எவ்வளோ பேர் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் இருக்கிறார்கள். அப்போ மனித நேயம் உள்ள மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அதனால்
சரி ஒரு இடத்துல ஒரு சமாளிக்க இருக்கிறீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிறீங்கன்னா பிரச்சனைகள் வரும், அதை வந்து கடந்து போங்க, ஏதாவது சமாளிங்க. ஆனால் இப்படி வந்து உயிரை மாய்க்காதீங்க, இது மாய்த்து கொள்ளாதீர்கள். இது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம். அந்த சௌரண்ட ஆத்மா சாந்தி அடையணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சௌரன் எவ்வளோ கவலைகளோடு இங்கே வந்தார், எவ்வளோ ஆசைகள், எவ்வளோ லட்சத்தை கொட்டி வந்திருப்பார், எவ்வளோ கனவோடு வந்திருப்பார். அவ்வளோ கனவையும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை தவிடு பொடியாக்கி விட்டது. அதுலேருந்து வெளியில் வாங்க. இல்லையா அப்படி உங்களை முடியலைன்னு சொன்னால் முடிஞ்ச வரை மருத்துவ ஆலோசனை எடுங்க, அட்வைஸ் எடுங்க, யார்கிட்டயாச்சும் அட்வைஸ் எடுத்து ஒரு முடிவு எடுங்க. இப்படி தவறுதலான முடிவுகளுக்கு போகாதீங்க அப்படின்றத சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.